மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும் இந்த குரோதி வருஷம் அப்படின்னா, சார் முதல்ல உங்களுக்கு அஷ்டம சனியே விலகுது இல்லைங்களா? அந்த விலகுனதே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கடந்த 4-5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடுதலை காலம். வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம், ரெக்கக்னிஷன். அதை விட இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பாருங்கள், அந்த வருமானம் உங்களுக்கு வரும். தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் புதிய தொழில் உங்களுக்கு அமையும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர் அப்படின்னு உங்களுக்கு சுப பலனாக கிடைக்கும். எல்லாத்த விட வீடு கட்டுறது, அந்த பழைய கடன் அடங்கிறது, ஒன்றே ஒன்று அந்த பர்ஃபெக்ஷன். நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதை மட்டும் விட்டுருங்க. உங்கள் தாயினுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படும். எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு சுபமான பலன், அதிக பலன் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னோம்னா, அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 நாட்களில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் மத்தியானம் தயிர் சாதத்தில் மாதுளம் பழங்கள், அந்த பழத்தை கலந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி, அந்த மாதுளம் பழத்தோடு சேர்ந்த தயிர் சாதத்தை நீங்கள் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும். அப்படிப்பட்ட தானம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஆனந்தம், சந்தோஷம், உயர்வு, மன நிம்மதி அப்படின்னு எல்லாருமே உங்களுக்கு சுப பலனாக கிடைக்கும். வேற என்னங்க, இந்த ஆண்டு உங்களுக்கு சுபமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.